السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة خلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய கடமையை குறித்த நேரத்திலே நிறைவேற்ற வந்திருக்கின்ற உங்கள் மீதும் என் மீதும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். ஆரம்பமாக அல்லாஹுவின் மீதுள்ள அச்சத்தை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு உபதேசத்தை ஆரம்பம் செய்யும் போதும் அல்லாஹுவின் மீதுள்ள அச்சத்தை கொண்டு ஆரம்பம் செய்வார்கள். எதையெல்லாம் அல்லாஹு தஆலா நமக்கு ஹலாலாக்கினானோ அதையெல்லாம் நம்முடைய வாழ்வுகளில் இணைந்து வாழக்கூடிய வாழ்க்கையையும், எதையெல்லாம் அல்லாஹு தஆலா நமக்கு ஹராமாக்கினானோ அதை விட்டு விலகக்கூடிய வாழ்க்கையை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்து புரிவானாக. வாழும் பொழுதும் மரணிக்கும் பொழுதும் இறை நம்பிக்கையாளர்களாகவே வாழ்ந்து இறை நம்பிக்கையாளர்களாகவே மரணிக்கக்கூடிய நசீபை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய காலகட்டத்தில் எம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு கொடிய ஒரு விஷயம், இன்றைக்கு இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் இது தவறே என்று தெரியாமல் அதன் உள்ளாக விழக்கூடிய ஒரு விஷயம். ஒரு காலகட்டத்தில் சஹாபாக்கள் இந்த விஷயத்தில் மிக பேணுதலாக இருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தை தடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். என்ன விஷயம் என்று சொன்னால் அதுதான் புஹ்தான், இஃப்திரா என்று அழைக்கப்படக்கூடிய அவதூறு என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இதனுடைய அரபி பெயர் புஹ்தான். அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே இதை பதிவு செய்கின்றார். புஹ்தான், இஃப்திரா. புஹ்தான், இஃப்திரா என்று சொன்னால் ஒருவர் சொல்ல விரும்பாத ஒரு சொல்லை, ஒருவர் செய்ய விரும்பாத ஒரு செயலை அவர் செய்தார், அவர் சொன்னார் என்பதாக அவர் மீது அவதூறு பரப்புவதுதான் புஹ்தான், இஃப்திரா என்பதாக அழைக்கப்படும் அவதூறு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கடுமையாக தடுத்திருக்கின்றார்கள். சஹாபாக்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே இந்த விஷயத்தை மிக பேணுதலாக பார்த்து கொண்டார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் வாழக்கூடிய இந்த சமுதாயம் யாரையாவது பிடிக்கவில்லை என்று சொன்னால்
யாரையாவது பழி சுமத்த வேண்டும், அவரை நடுத்தெருவிலே இழுத்து விட வேண்டும் என்று சொன்னால் இந்த அவதூறு என்கின்ற ஆயுதத்தை பயன்படுத்த ஆரம்பித்து விடுகின்றார்கள். கனியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அவதூறு என்பது 4 வகைப்படுகின்றது. முதல் வகை அல்லாஹ்வின் மீது அவதூறு சொல்வது. இரண்டாவது வகை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவதூறு சொல்வது. மூன்றாவது வகை பிறர் மீது அவதூறு சொல்லுவது. நான்காவது வகை தன் மீதே அவதூறு சொல்லிக் கொள்வது. 4 வகைகளை இன்ஷா அல்லாஹ் நாம் இன்றைக்கு பார்க்கின்றோம். முதல் வகை அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், வமன் அவ்வளம மிம்மன் இஃப்தரா அலல்லாஹி கதீபன் அவ் கத்தப பி ஆயாத்திஹி இன்னஹு லா யுஃப்லிஹுல் லாதிமீன். அல்லாஹ்வின் மீதும் அவனுடைய வசனங்கள் மீதும் யார் அவதூறான பொய்யான செய்திகளை அவனுடைய கற்பனைகளை கட்டி விடுகின்றானோ அவனை விட இந்த உலகத்தில் மிகப்பெரிய அநியாயக்காரன் யார் என்பதாக அல்லாஹ் தஆலா கேட்கின்றான். அதே வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், யார் அநியாயக்காரர்களாக இருக்குகின்றார்களோ அவர்கள் ஒரு காலமும் வெற்றி பெற முடியாது என்பதாக சொல்லி காட்டுகின்றார். கனியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நாம் கண்கூடாக பார்க்கலாம், பல்வேறு சமூகத்தினர் அல்லாஹ்வுக்கு குழந்தை இருப்பதாக, அல்லாஹ்வுக்கு மகன் இருப்பதாக, அல்லாஹ்வுக்கு மகள்கள் இருப்பதாக சுட்டி காட்டுகின்றார்கள். மலக்குமார்கள் இருக்குகின்றார்கள் அல்லவா? நாம் எல்லாம் மலக்குகளை அல்லாஹ்வினுடைய படைப்பு என்பதாக நம்புகின்றோம், அதுதான் உண்மை. ஆனால் யூத சமுதாயம் அவர்கள் அவதூறை பரப்ப ஆரம்பித்தார்கள். இந்த மலக்குகள் எல்லாம் அல்லாஹ்வினுடைய பெண் குழந்தைகள் என்பதாக அப்படியே அவர்கள் நாள் கூசாமல் அப்படியே பொய் பிரச்சாரங்களை செய்ய ஆரம்பித்தார்கள். அதனுடைய விளைவு இன்றைக்கு நாம் பார்க்கலாம். வானவர்களுக்கு இங்கிலீஷ்ல நம்ம என்ன சொல்றோம்? ஏஞ்சல்னு சொல்றோம். கண்ணை மூடிட்டு ஏஞ்சல் கற்பனை பண்ணா என்ன உருவம் வருது நம்ம கண்ணுக்கு? ஒரு பெண்ணுடைய உருவம் தான் நமக்கு வருகின்றது. சின்ன குழந்தையிலிருந்து அந்த விஷயத்தை தயார் செய்யறான். கார்ட்டூன்ல பார்க்கக்கூடிய டிவி சேனல்கள்ல எல்லாத்துலயுமே ஏஞ்சலா அது ஒரு பெண் தான் என்பதாக நம்முடைய ஆள் மனதிற்குள்ளாக அவர் பதிய வைத்து விட்டார். நாம் நம்பிக்கை கொள்கின்றோம், அவர்கள் ஆண்களும் கிடையாது, பெண்களும் கிடையாது, மலக்குமார்கள் அல்லாஹ்வினுடைய அற்புத படைப்பு என்பதாக. ஆனால் நம்முடைய கற்பனையை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் மலக்குமார்களை நம்முடைய கற்பனைகள் பெண்ணாகத்தான் சித்தரிக்கின்றது. எந்த அளவிற்கு நம்முடைய உள்ளம் வரைக்கும் அவனுடைய விசத்தன்மையை கொண்டு சென்றிருக்கின்றான் என்பதனை இதன் மூலியமாக நாம் புரிந்து கொள்ளலாம். அதே போன்று நசராணிகளை எடுத்துக்கொள்ளலாம். அவர்கள் சொன்னார்கள், ஈசா இப்னு மரியமினுடைய மைந்தர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய குமாரர் என்பதாக சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா தெளிவாக தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், லம் யலித் வலம் யூலத், அவன் யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை, யாரிடமிருந்தும் அவன் பெறவும் இல்லை என்பதாக அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுகின்றான். ஆனால் அல்லாஹ்வின் மீது அவர்களுடைய கற்பனைகளை, அவர்களுடைய அவதூறுகளை பேச ஆரம்பிக்கின்றார்கள். நாம் நினைக்கலாம், நம்ம இஸ்லாமிய சமுதாயம் அல்லாஹ் மேல கற்பனை செய்ய மாட்டோம் என்பதாக. அல்லாஹ் மேல நாம் கற்பனை செய்ய மாட்டோம். ஆனால் அல்லாஹ்வினுடைய வசனங்களை இன்றைக்கு ஒரு தஃசீரை படிக்காமல் அல்லாஹ்வுடைய வசனங்களை தாமாக இன்றைக்கு விளக்கம் சொல்வதை நாம் பார்க்கின்றோம். அதனுடைய வரலாறு தெரியாது, வசனத்துடைய வரலாறு தெரியாது, எதற்காக சபபு நுசூல், எதற்காக இறக்கப்பட்டது என்கின்ற வரலாறு தெரியாது, அதனுடைய காரணம் தெரியாது. ஆனால் இன்றைக்கு பல்வேறு நபர்கள் கம்பெடுத்தவன் எல்லாம் வேட்டைக்காரனை போன்று யூடியூப்கள்ல பார்க்கலாம். மார்க்கத்தினுடைய தஃசீரினுடைய சின்ன சின்ன விஷயங்கள் கூட தெரியாது, குர்ஆனினுடைய விஷயங்களை எல்லாம் தானாக விளக்கம் கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். இனிமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா அதே வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான், அவ் கத்தப பி ஆயாத்திஹி, அவனுடைய வசனங்கள் மீது அவர்கள் அவதூறுகளை சொல்லுகின்றார்கள். இன்னைக்கு நாம் பார்க்கிறோம்,
அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தை சொல்றான், அதனுடைய விளக்கம் ஒண்ணு, இவர் கொடுக்கக்கூடிய விளக்கம் ஒண்ணு. கண் கூடாக பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுகின்றான். அதற்கு பல்வேறு யூடியூப் சேனல்களில் இருக்கக்கூடிய விளாகர்கள் தானாக எந்த ஒரு மார்க்க கல்வியும் கற்காமல், எந்த ஒரு விஷயமும் தெரியாமல் தாமாக மொழிபெயர்ப்புகளை படித்துவிட்டு தங்களுக்கு வரக்கூடிய விளக்கங்களை அப்படியே வெளிப்படுத்துகின்றார்கள். இனிமான் அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டிவிட்டான், அவர்கள் ஒரு காலம் வெற்றி அடைய மாட்டார்கள். வெற்றி என்று சொன்னால் உண்மையினுடைய வெற்றியும் இருக்குகின்றது, மறுமையினுடைய வெற்றியும் இருக்குகின்றது. அல்லாஹ்வினுடைய விஷயத்திலும் சரி, அவனுடைய ஆயத்துகளினுடைய விஷயத்திலும் சரி நாம் கவனமாக இருக்க வேண்டும். இரண்டாவது விஷயம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவதூறு சொல்வது. இன்னைக்கு நாம் கண்கூடாக பார்க்கலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பல்வேறு அவதூறுகளை பல்வேறு நபர்கள், பல்வேறு விஷ கிருமிகள் இன்றைக்கும் வேல்கம்பாக பாய்ச்சிக் கொண்டுதான் இருக்குகின்றார்கள். எதிரிகள் ஒரு புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தங்களுடைய அவதூறுகளை பரப்பினாலும், அதே போன்று இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நபர்கள், பல்வேறு பேர் தாங்கிகள் இஸ்லாத்தில் இருந்து கொண்டு கரையான் போல இஸ்லாத்தை அரித்து கொண்டிருக்கின்றார்கள். கேரளா சைட்லாம் போனீங்கன்னா நிறைய இஸ்லாத்தில் இல்லாத, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாத பல்வேறு கட்டி கதைகளை இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ் என்பதாக சொல்லுவார்கள். அது போன்ற பல்வேறு ஹதீசுகளை தங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துகின்றார்கள், அதை பாடங்களிலே கற்றுக் கொடுக்கின்றார்கள். எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்றேன், கவனிங்க. மண் அகல பாதிஞ்சால, யார் பிரிஞ்சால் சாப்பிடுறானோ, யார் கத்திரிக்காய் சாப்பிடுறானோ, ஃபஹுவ தஹலல் ஜன்னா, அவன் சொர்க்கம் போவான்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் கத்திரிக்காவை பார்த்திருப்பாங்களானே தெரியாது நமக்கு. ஆனா இவன் காய்கறி கடை வச்சிருப்பான். ஆனா என்ன பண்றான், ரசூலுல்லாஹ் கத்திரிக்காய் சாப்பிட சொன்னாங்க, அதனால சொர்க்கம் போகும்னு சொன்னாங்க. நாவு கூசாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய ஹதீஸ்களின் மீதும் இன்றைக்கு எல்லா பக்கங்களிலிருந்தும் தாக்குதல்கள், அவதூறுகள் பரப்பட்டு கொண்டிருக்கின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபமன் கத்தப அலைய முத்தஅம்மிதன், யார் என் மீது வேண்டுமென்றே ஒருவன் அவதூறை, பொய்யை பரப்புகின்றானோ, அவன் இருக்கக்கூடிய இடம் மகஅதுஹு மினன் நார், அவன் இருப்பிடம் நரகமாக அமையட்டும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கலாம், யூடியூப்கள்ல வரக்கூடிய, ஃபேஸ்புக்ல, வாட்ஸ்அப்ல அதிகமான வீடியோ, ஊரு பக்கத்து ஊரா இருப்பாரு, கேட்டா நாங்க ரசூலுல்லாஹ்வுடைய பரம்பரை, நாங்க ரசூலுல்லாஹ்வுடைய வம்சாவளி. இன்றைக்கு பல்வேறு நபர்கள் இப்படி வீடியோ எடுத்துட்டு போறான். வேணுக்குனே அதுக்குன்னு ஒரு ட்ரெஸ்ஸை வச்சுக்கிறான், மாட்டிக்கிட்டு நாங்க உண்மையிலே ரசூலுல்லாஹ்வுடைய பரம்பரைன்னு சொல்லிட்டு போறான். உண்மையாகவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய குடும்பத்திலிருந்து ஒருவர் வருவார், நாளை மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொன்னார்கள். அவர் தான் மஹதின்னு யாருக்குமே தெரியாது, அவருக்கே தெரியாது, மக்கள் அவர்களை கண்டுபிடிப்பார்கள். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்கலாம், தாம் பெருமை அடைய வேண்டும் என்பதற்காக, தம்மை மக்கள் புகழ வேண்டும் என்பதற்காக, தம்மை ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம் என்பதாக மக்கள் எல்லாம் தங்களை உபசரிக்க வேண்டும் என்பதற்காக, நாங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம், நாங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய சொந்தக்காரங்க, சஹாபாக்களினுடைய வம்சாவளி என்பதாக பேசக்கூடிய நபர்களை நாம் கண்கூடாக பார்க்கலாம். இனிமான அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் மீதும் ரசூலுல்லாஹ் மீதும் பொய் சொல்லக்கூடியதை நம்ம முக்கியமா கவனிக்கணும். அதை விட்டு அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் மேலேயும் அல்லாஹ்வின் மீதும் யார் பொய்யை உரைக்கின்றானோ அவன் இருக்கக்கூடிய இடம் நரகமாக இருக்கும். இனிமான அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த பூமியில வாழும் பொழுது ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு போயிடலாம். அல்லாஹ் மேல பொய் சொல்லிட்டு, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல பொய் சொல்லிட்டு, அவர்கள் மீது அவதூறுகளை பரப்பி விட்டு இந்த பூமியிலே சந்தோஷமாக வாழ்ந்து சென்றான். ஆனால் மறுமை என்கின்ற ஒரு வாழ்க்கை இருக்கின்றது, அல்லாஹ் தஆலா பிடிப்பான். அதற்கு பயந்து நடுங்கிக் கொண்டு பேச வேண்டும்.
ஆனால் இன்றைக்கு பார்க்கலாம் கண்கூடாக பல்வேறு இடங்களிலே சும்மா எதையாவது எடுக்க வேண்டியது ரசூலா பயன்படுத்திய பொருள் அது எப்படி இங்கே வந்துச்சு? தாராளமா பார்க்கலாம். அவங்க பயன்படுத்திய பொருட்களை எல்லாம் துர்க்கியினுடைய இஸ்தான்புல் என்கின்ற ஒரு ஊரிலே மியூசியம் இருக்குது. அந்த மியூசியம்ல வச்சிருக்காங்க. மக்காவினுடைய மியூசியங்களில் வச்சிருக்காங்க. எப்படி இந்தியாவுக்கு வந்துச்சு? எப்படி உங்க கையில விட்டுட்டு அந்த அரசாங்கம் உங்களை பார்த்துட்டு இருக்காங்க? சும்மா இவங்களா கட்டுக்கதைகளை விடுகின்றார்கள். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்கள், இது போன்ற செயல்களில் இருந்து அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். மூன்றாவது விஷயம், பிறர் மீது அவதூறு சொல்லுவது. இந்த விஷயத்தில் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, பிறரை நடுத்தெருவிலே இழுத்து விட வேண்டும் என்பதற்காக, பிறரினுடைய கண்ணியம் குறைக்கப்பட வேண்டும் என்பதற்காக, பிறர் அந்த ஊரிலே இழிவு செய்யப்பட வேண்டும் என்பதற்காக, தன்னுடைய சொந்த பகையின் காரணமாக சில அவதூறுகளை மக்கள் பரப்ப ஆரம்பிக்கின்றார்கள். கண்கூடா பார்க்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்திலும் இது போன்ற பல்வேறு விஷயங்கள் நடந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்திலே நடந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு முஸ்தலிக் என்கின்ற ஒரு போர்க்களம், அந்த போர்க்களத்திற்கு பயணம் செய்கின்றார்கள். ஒவ்வொரு போர்க்களத்திற்கு பயணம் செய்யும் பொழுதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஏதாவது ஒரு மனைவியை அழைத்து செல்வார்கள். அந்த போர்க்களத்திற்கு செல்லும் பொழுது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைக்கின்றார்கள். அழைத்து செல்லக்கூடிய நேரம் அன்னை ஆயிஷா அம்மா அவர்கள் வெறும் கழுத்தோட இருக்கும், ரசூலுல்லாஹோட போறோம், ஏதாவது பக்கத்து வீட்டில் ஏதாவது ஒரு செயின் மாதிரி வாங்கி போடக்கூடாதா என்பதாக ஆசையோடு அருகாமையில் இருக்கக்கூடிய வீடுகளிலே இரவலாக ஒரு மாலையை வாங்குகின்றார்கள், ஒரு செயினை வாங்குறாங்க. மாட்டிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு போருக்கு பயணிக்கின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்கள் பயணிப்பதற்கு என்பதாக ஒரு பல்லாக்கு மாதிரியான ஒரு செட்டப் இருக்கும். ஒட்டகங்களின் மீது அது வைக்கப்படும். அதற்குள்ளாக முஃமின்களினுடைய தாய்மார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள் அமர்ந்து கொள்வார்கள். அதே போன்று இந்த பயணம் பயணிக்கப்படுகின்றது. பனு முஸ்தலக் என்கின்ற கோத்திரம் வெற்றி பெற்றப்பட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய படையும் மீண்டும் மதீனாவை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரம். அந்த நேரத்திலே இரவு நேரம் வந்துவிட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்திலே படையை அப்படியே அமர்த்துறாங்க. இன்னைக்கு இரவு இங்கே தங்கிவிட்டு நாளை பயணிப்போம் என்பதாக கட்டளையிடுகின்றார்கள். இரவு கழிக்கப்படுகின்றது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய சுய தேவைக்காக தன்னுடைய அந்த கூடாரத்தை விட்டு வெளியேறுகின்றார்கள். சுய தேவை முடித்துவிட்டு கூடாரத்திற்குள்ளாக வரும் பொழுது அவர்கள் அணிந்திருந்த அந்த மாலை காணவில்லை. பார்க்குறாங்க, தொட்டு பார்க்குறாங்க, மாலையை காணோம். தன்னுடைய பொருளாக இருந்தால் விட்டு விட்டு வந்து விடலாம், இரவலாக அமானத்தாக ஒரு பொருள் வாங்கி விட்டு வந்திருக்கின்றோம், அதை கண்டிப்பாக கொண்டு போய் கொடுக்கணும் என்பதாக அதை போய் தேடி போறாங்க. தேடி போனா போன இடத்துல கிடக்குது. எடுத்துட்டு வராங்க. வந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய படையையும் காணவில்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் காணவில்லை. அந்த கூடாரம் எதுவுமே இல்லை. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா யோசிக்கிறாங்க, இங்கே நம்மளும் பயணம் பண்ணுவோமா? ஒருவேளை நம்ம பயணம் பண்ணி அவங்க வேற வழியா நம்மளை தேடி வந்து தொலைஞ்சு போயிட்டா, ஒருவேளை நம்ம என்ன பண்ணுவோம், இங்கேயே தங்குவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மளுடைய பல்லாக்கில் நம்ம இல்லை என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டால் கண்டிப்பாக நம்மளை அழைத்து செல்வதற்கு வருவார்கள் என்பதாக அதே இடத்துல உட்கார்ந்துருக்காங்க. நேரம் ஓடிக்கொண்டே இருக்கின்றது. ஒரு கட்டத்திற்கு மேலாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அங்க இருந்த ஒரு பாறையின் மீது அப்படியே படுத்து தூங்கிடுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதும் ஒரு படை சென்று விட்டு வீடு திரும்புவதாக இருந்தால் தூரத்தில் ஒரு சஹாபியை நியமிப்பார்கள். அந்த சஹாபி அப்படியே பயணம் செய்து வருவார்கள். பின்னாடி யாராவது ஒற்றர்கள் வருகின்றார்களா, முஸ்லிம்கள் ஏதாவது ஒரு பொருளை துளைத்து விட்டார்களா என்பதாக எல்லாத்தையும் தேடிக்கிட்டே வருவாங்க. இறுதியாக மதீனா வந்து சேர்ந்து வருவார். அன்றைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃப்வான் இப்னு முஅத்தல் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு சஹாபியை நியமித்தார்கள். அவங்க பயணம் பண்ணி வந்துகிட்டே இருக்காங்க. தூரத்துல பாக்குறாங்க ஒரு பெண்மணி ஹிஜாபோட
அந்த பாலைவனத்தினுடைய பாறையிலே படுத்திருக்கின்றார்கள். பார்த்த உடனே இவங்க கண்டுபிடிச்சாங்க சஃப்வான் இப்னு முஅத்தல் ரலியல்லாஹு அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு என்பதாக ஒரு சப்தம் கொடுத்தார்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இதை நம்ம எதுக்கு பயன்படுத்துறோம்? யாராவது மௌத்தானாதான் பயன்படுத்துறோம். ஆனா இது எதற்காக சொல்லப்பட்ட விஷயம், எதற்காக சொல்லப்பட்ட துவா? திடுக்கிடக்கூடிய எந்த ஒரு செய்தியை, நமக்கு மனசுக்கு பயமுறுத்தக்கூடிய எந்த ஒரு செயலை நாம் பார்த்தாலும் இந்த துவாவை சொல்ல வேண்டும். இந்த சப்தம் கேட்டு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் விழித்துக் கொள்கின்றார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை ஒட்டகத்தின் மீது ஏற்றுகின்றார்கள். சஃப்வான் இப்னு முஅத்தல் ரலியல்லாஹு அவர்கள் ஒட்டகத்தினுடைய கயிறை பிடித்தவர்களாக மதீனாவை நோக்கி பயணம் செய்கின்றார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், இந்த இடத்திலே நான் எந்த ஒரு வார்த்தையும் இருவரும் பேசவில்லை. ஒரு இடத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய படை ஒரு இடத்துல ஓய்வு எடுத்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு போன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சேர்ந்து கொள்கின்றார்கள். இந்த இடத்திலே சஹாபாக்கள் எந்த ஒரு தீய எண்ணமும் வரவில்லை. சஹாபாக்களுக்கு எந்த ஒரு தவறான ஒரு எண்ணமும் வரவில்லை. மதீனாவிற்குள்ளாக நுழைகின்றார்கள். மதீனாவிலே சில முனாஃபிக்குகள் இருந்தார்கள். இன்றைக்கு நாம் பார்க்கலாம், பெயர் இப்ராஹிமாக இருக்கும், பெயர் அப்துல்லாவாக இருக்கும், இஸ்லாத்திற்கு எதிரான செயல்களை இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது போன்ற அன்னைக்கு ஒருத்தர் தான் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல், முனாஃபிக்குகளினுடைய தலைவன் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுக்கு பெயரிட்டார்கள். பார்க்கும்போது முஸ்லிம்களோடு இருப்பான், தொப்பி போட்டுக்குவான், ஜிப்பா போட்டுக்குவான், நானும் முஸ்லீம் சொல்லுவான். ஆனா இஸ்லாத்திற்கு எதிரான செயல்களை செய்வான். இன்னைக்கு கண்கூடாக இது போன்ற பல்வேறு நபர்கள் தன்னை முனாஃபிக்குன்னு வெளியே காட்டுறான். அன்னைக்கு வெளியே காட்டாம இருந்தான். இன்னைக்கு பயம் விட்டு போயிடுச்சு. அன்னைக்கு பயத்தோட உள்ள உட்கார்ந்துருந்தான். இனிமான அல்லாஹ் நல்லடியார்களே, அந்த அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் பேச ஆரம்பித்தான். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் தனிமையிலே சஃப்வானோடு வந்தார்களா, எந்த ஒரு தவறும் நடக்கவில்லையா, இதை எப்படி நம்புறது என்பதாக எல்லா மக்களினுடைய மூளையையும் சலவை செய்ய ஆரம்பித்தான். அந்த சலவையினுடைய ஆரம்பம் சில சஹாபாக்களும் ஆம் நடந்திருக்கலாம் என்பதாக பேசக்கூடிய அளவிற்கு மாற்றப்பட்டது. ஒரு கட்டத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி எட்டப்படுகின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு பதிலும் சொல்ல முடியல. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க ஏதாவது தவறு செஞ்சிருந்தா அல்லாஹ் கிட்ட தௌபா கேளுங்கன்னு சொன்னாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ் என்னை நம்ப மாட்டீங்களா? நான் ஏதாவது தவறு செஞ்சிருப்பேன் நீங்க சொல்றீங்களா? நான் எங்க உம்மா வீட்டுக்கு போறேன். உம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழர்கள் எல்லாத்தையும் கேட்கிறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எப்படி என்பதாக. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த ஒரு வார்த்தையும் பேசவில்லை. பல சஹாபாக்கள் இந்த விஷயத்திலே, இந்த அவதூறிலே ஈடுபட ஆரம்பித்தார்கள். ஒருவேளை நடந்திருக்கும், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் செஞ்சிருப்பாங்க என்பதாக பேச ஆரம்பித்தார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் பதிவு செய்தார்கள், எனக்கும் ஸைனப் பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வுடைய இன்னொரு மனைவி, அவங்களுக்கு எனக்கு தான் எப்பயுமே போட்டி. யாருக்கு ரசூலுல்லாஹ்க்கு விருப்பமான மனைவி என்பதாக அவங்கள்ட்ட ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, ஜைனபே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மக்கள்லாம் இப்படி சொல்றாங்களே, நீங்க என்ன நினைக்கிறீங்க என்பதாக கேட்கும் பொழுது ஜைனப் பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், கால் உடனே பொத்திக்கிட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், இப்படி இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கலாம். எனக்கும் ஆயிஷாவுக்கும் மத்தியிலே பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், எங்களுக்கு மத்தியிலே பல்வேறு சண்டை சச்சரவுகள் இருக்கலாம், ஆனால் என்னை விட ஒழுக்கத்தில் மேலானவள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்பதாக சொன்னார்கள். அப்படியே காலங்கள் உருண்டோடுகின்றது. அல்லாஹ் தஆலா வானத்திலிருந்து வசனத்தை இறக்கினார். யார் இந்த அநியாய விஷயத்திலே தங்களுடைய விஷயங்களை எல்லாம் சொல்லும் பொழுது சத்திய மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள் ஏன் வாயை மூடிட்டு அமைதியா இருந்தீங்க? நீங்க எதிர்த்து கேட்டிருக்க வேண்டாமா? யாரெல்லாம் இந்த அவதூறிலே தங்களுடைய வாய்களையும் தங்களுடைய மனதுகளையும் இணைத்துக் கொண்டார்களோ அவர்களுக்கெல்லாம் தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்பதாக அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்கினான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் கண்டிச்சான், நபியே, உங்களுடைய முன்பின் பாவங்களை
நம்ம மன்னிக்காம இருந்திருந்தா உங்களுக்கும் நான் தண்டனை இறக்கியிருப்பேன்னு சொன்னாங்க. இனிமான அல்லாஹ் நல்லடியார்களே, அன்னைக்கு யாரெல்லாம் சஹாபாக்களாக இருந்து அந்த தவறிலே ஈடுபட்டார்களோ எல்லா நபர்களுக்கும் 80 கசையடிகள் அடிக்கப்பட்டது, சாட்டி அடிகள் கொடுக்கப்பட்டது. ஆனால் இன்னைக்கு பார்க்கலாம், சர்வ சாதாரணமாக ஒருவரை பற்றி அவதூறாக பேசிவிடுகின்றோம். யாராவது ஒருத்தர் மாற்ற மாட்டானா, இன்னைக்கு யாராவது ஒருத்தர் கண்டென்ட் சிக்க மாட்டானா, அவனை பத்தி பேசிட்டு போயிடலாம் என்பதாக இன்னைக்கு யாரையாவது பத்தி எதையாவது அவன் செய்யாத விஷயங்களை, சொல்லாத விஷயங்களை எல்லாம் அவன் சொன்னான், அவன் செய்தான் என்பதாக பேசிவிட்டு அந்த இடத்தை விட்டு கலந்து விடுகின்றோம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது போன்ற விஷயங்களில் இருந்து அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்ய அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Innal hamdalillah, assalatu wassalamu ala rasulih wa alihi wa sahbihi ajma'in. Amma ba'd. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவதூறு என்கின்ற விஷயத்தை பற்றி பார்த்து வருகின்றோம். இதில் அல்லாஹ்வின் மீது அவதூறு சொல்வது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவதூறு சொல்வது, பிறர் மீது அவதூறு சொல்வது என்கின்ற விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம். 4வது விஷயம், தன் மீதே அவதூறு சொல்லிக் கொள்வது. இன்றைக்கு இது போன்ற செயல்கள் அதிகமாக நடந்து கொண்டிருக்கின்றது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், தாம் பிரபலியம் அடைய வேண்டும், தான் ஃபேமஸ் ஆகணும் என்பதற்காக என்ன பண்றாங்க, தன்னைத்தான பற்றியே சில அவதூறுகளை வெளியிடுகின்றார்கள். இன்னைக்கு கண்கூடாக இந்த பாடியான விஷயங்களை பார்க்கலாம். நான் இந்த தப்பை செஞ்சேன், இந்த தவறுகளை நான் செய்தேன் என்பதாக செய்யாத சொல்லாத விஷயங்களை, தன் மீதே அவதூறுகளை பரப்பி வருபவர்களை நாம் பார்க்கலாம். இனிமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவதூறு என்கின்ற விஷயத்தை விட்டு நாம் விலகி இருக்க வேண்டும். ஒரு தவறை செய்தோம் என்று சொன்னால் முதல்ல அல்லாஹ்விடம் தௌபா செய்ய வேண்டும். யா அல்லாஹ், இந்த தவறை நான் இனி ஒரு காலமும் செய்ய மாட்டேன். இதற்கு முன்னால் செய்த இந்த தவறை அல்லாஹ்வே நீ இந்த தவறிலிருந்து என்னை பாதுகாத்திடு, அந்த தவறினுடைய பாவங்களை மன்னித்திடு என்பதாக கேட்கின்றோம். ஆனால் அவதூறு பரப்பி விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ்விடம் பாவம் மன்னிப்பு கேட்க வேண்டும். யா அல்லாஹ், இந்த தவறிலிருந்து நான் தெரியாம செஞ்சிட்டேன், இந்த தவறை விட்டு என்னை பாதுகாத்திடு, இனி இந்த தவறை நான் ஒரு காலம் செய்ய மாட்டேன் என்பதாக அல்லாஹ்விடம் தௌபா செய்துவிட்டு யார் மீது அவதூறு சொன்னோமோ அவர்கிட்ட போய் சொல்லணும். அவதூறு, நான் தான் உங்களை பற்றி இந்த தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் பரப்புனேன், அல்லாஹ்வுக்காக மன்னிச்சுக்கங்கன்னு சொல்லணும். ஏன்னா யார் மீது அவதூறு பரப்பப்பட்டு, யார் மீது அநியாயம் செய்யப்பட்டு அவர் மன்னிக்கவில்லையோ அல்லாஹ் தஆலா அவர் மன்னிக்காத வரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். நாளைக்கு மறுமையில ஒரு மனிதன் மூட்டை மூட்டையாக நன்மைகளை கொண்டு வருவான். அவன் எந்த ஒரு தீமையும் இருக்காது, மூட்டை மூட்டையா நன்மையை கொண்டு வருவான். அதிகமான தொழுகைகள், அதிகமான நோன்புகள், அதிகமான ஜக்காத்து, அதிகமான சதக்கா, அதிகமான உம்ரா, அதிகமான ஹஜ்ஜி எல்லாத்தையும் கொண்டு வருவான். சொர்க்கத்தினுடைய வாசலிலே தடுத்து நிறுத்தப்படுவான். ஏன்பா, ஏன் என்னை தடுக்கிறீங்க, நான் உள்ள போகணும்னு கேட்கும் பொழுது பின்னாடி ஒரு கூட்டம் ஓடி வரும். யா அல்லாஹ், இந்த மனிதன் என்னை அடித்தான், இந்த மனிதன் என்னை அவதூறு பரப்பினான், இந்த மனிதன் என் மீது புறம் பேசினான், இந்த மனிதன் எனக்கு அநீதி செய்தான் என்பதாக ஒரு கூட்டம் வந்து நிற்கும். அல்லாஹ் தஆலா பார்ப்பான், அவனுடைய நன்மைகளை அப்படியே பிரிச்சு 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 அந்த மக்களுக்கு எல்லாம் கொடுப்பான். அந்த மக்கள் எல்லாம் வாங்கிட்டு போயிடுவாங்க, இவன்கிட்ட ஒரு நன்மை இருக்காது. அப்பையும் பார்த்து இன்னொரு கூட்டம் வரும். யா அல்லாஹ், இந்த மனிதன் என்னை அடித்தான், அதே போன்ற ஒரு கூட்டம், இந்த மனிதன் எனக்கு அநீதி செய்தான், இந்த மனிதன் எனக்கு அவதூறு பரப்பினான் என்பதாக அந்த மனிதன் அந்த மக்களிடமிருந்து
அல்லாஹ் தஆலா அவருடைய தீமைகளை எல்லாம் எடுத்து அந்த மனிதனுக்கு கொடுத்து அந்த மனிதனை நரகத்திற்கு அனுப்புவான் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது போன்ற கை சேதமுடைய மனிதனாக நாம் ஒரு காலம் மாறிவிடக்கூடாது. இங்கே நிறைய நன்மையை செஞ்சுட்டு வேற ஆள் கொண்டு போய் கொடுக்குறதுக்காக நம்ம இங்கே அதிகமான நன்மையை செஞ்சிடக்கூடாது. நன்மைகளை இங்கே செய்யும் பொழுது வேற எந்த ஒரு தீமைகளிலும் ஈடுபடாமல் இருக்க வேண்டும். பெரிய பெரிய தீமை என்பதாக நாம் யோசித்து அதெல்லாம் விலகிடுறோம். சின்ன சின்ன விஷயங்கள், பிறரை பற்றி எதையாவது பேசிடுறோம், அவரை பற்றி அவதூறுகளை பரப்பி விடுகின்றோம், அவரை பற்றி புறங்களை பேசிவிடுகின்றோம். இது நம்முடைய நன்மைகளை பாதிக்கும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சின்ன விஷயம் என்பதாக யோசிக்கின்றோம். அந்த ஒரு மனிதன் மூட்டை மூட்டையாக நன்மையை கொண்டு வந்து நரகத்துக்கு போறான்னா அதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இது போன்ற விஷயங்களிலிருந்து நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். இது போன்ற விஷயங்களிலிருந்து நாம் நம்மை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். இதிலிருந்து நாம் பேணுதலாக இருக்க வேண்டும். அவதூறை நாம் பரப்பவும் கூடாது, அவதூறுகளை நாம் பேசவும் கூடாது. அது போன்ற மக்களாக வாழ்ந்து அப்படியே மரணிக்கக்கூடிய மக்களாக மரணித்து நாளை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அல்லாஹ் தஆலா இன்றைக்கு நாம் எப்படி ஜும்மாவிலே கூடியிருக்கின்றோமோ இது போன்று கூட வைக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் மாற்றியாக புரிவானாக. வ ஆகிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வ அகீமுஸ் ஸலாம்.